Welcome to Kishore Academy. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2023 அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ்: கன்சோல்ட், கம்ஃபர்டட், ஆறுதல்; யூனிக்யூ, அன்காமன், தனித்துவமாக இருக்கிறது; டேஸ்ட், டெலிஷியஸ், சுவையாக இருக்கிறது; ஃபேம், பாப்புலாரிட்டி, புகழ்பெற்று இருக்கிறது; ஸ்ட்ரோக், ஃபீவர். இது அடுத்து ஆன்டானிமஸ்: ஸ்டோர்டு, கன்சியூம்டு. ஸ்டோர்டுனா சேமித்து வைக்கிறது, கன்சியூம்னா நம்ம செலவழிக்கிறது. லேட்டஸ்ட், அவுடேட்டட். லேட்டஸ்ட்னால் இப்போ ரீசண்டாக நவீனமாக உள்ளது, அவுடேட்னா ரொம்ப பழசு. கைண்ட், க்ரூவல், இரக்கமாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது. சஃபர்டு, என்டியூர்டு. சஃபர்னா கஷ்டப்படுறது, என்டியூர்னா அதை தாங்கிட்டு இருக்குது. ஓன், லாஸ்ட், ஜெயிக்கிறது, தோக்கிறது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு மேக் ஏ காம்பவுண்ட் வேர்டு. ஸோ ஒர்க்குக்கு காம்பவுண்ட் வேர்டு கரெக்டாக அங்கே என்ன இருக்குன்னா ஹோம் ஒர்க். ஹோமோஃபோன் மீனிங்: சென்னை இஸ் த கேபிட்டல், CAPITAL. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பேன், பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மீடியம். ஸோ இதுக்கு ரெண்டுமே கரெக்டு, மீடியாவும் கரெக்டு, மீடியம்ஸும் கரெக்டு, நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். அடுத்து சிலபிஃபை: எஜுகேஷன், education, 4 syllables வரும். education. 16th, write a sentence of your own for the homonym kind. ஸோ இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று, ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் புக், இந்த மாதிரி புக்கு எனக்கு பிடிக்கும். இன்னொன்று, மீனா இஸ் வெரி கைண்ட், அவங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. ரெண்டு டைப்பான மீனிங். அடுத்து, ரைட் ஏ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் த ஃப்ரேசல் வெர்ப் லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர்னா இதுக்கப்புறம் யார் பார்ப்பாங்கங்கிறது. ஸோ ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப், ஸோ என்னைய நானே பார்த்துக்குருவேன். ஃபைண்ட் அவுட் த கிளிப்பர்டு வேர்டு. கெஃபட்டேரியாவோட கிளிப்டு வேர்டு என்னென்னா கெஃபே. தென் ஃபைண்ட் அவுட் த இடியம் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். ஸோ இதில் இடியம் என்னென்னா த பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்னால் என்ன சொல்லுவோம், அந்த ஒரு டீம்லேயோ ஒரு குரூப்லேயோ தனித்துவமாக இருக்கிறது, அதான் ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து சஃபிக்ஸ் ஃபார் சக்ஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல். செகண்ட் பேஜில் இது டிரான்சிட்டிவாக இல்லை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலே அது டிரான்சிட்டிவ் வேர்பு. ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த வெர்பு இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஸோ ஐ த்ரூ, எதை த்ரோ பண்ணுறோம், ஸோ ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். ஸோ ஐ த்ரூ த பால், அதனால் அது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஹி ரேன் ஸ்விஃப்ட்லி, கண்டினியூஸாக ஓடிட்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அந்த பொருள் எதுவுமே, ஸோ இது இன்ட்ரான்சிட்டிவ். அடுத்து பேட்டர்ன்: பூரணி ஹையர்ட் எ பைசைக்கிள். பூரணி சப்ஜெக்ட், ஹையர்டு வேர்ப், எ பைசைக்கிள்ங்கிறது ஆப்ஜெக்ட். த வால் கொலாப்ஸ்ட். த வால்ங்கிறது சப்ஜெக்ட், கொலாப்ஸ்டுங்கிறது வெர்ப். நெக்ஸ்ட், ஆஸ் ஹீ வாஸ் இல் ஹீ வென்ட் டு த டாக்டர். அவனுக்கு ஃபீவராக இருந்ததுனால டாக்டர் கிட்ட போனான். ஹர் ஷிஃப்ட் ஃபினிஷ்ட் அட் 7 PM. ஸோ டைமுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அட் தான் போடுவோம். சோனியா டேஷ் ஹர் ஜாப் பை டுமாரோ. இது தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஆப்ஷன் சி, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி, வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். நாளைக்கு இந்நேரம் அவள் அந்த ஜாபை முடிச்சிருப்பாள், அந்த மீனிங். இஃப் ஹீ ட்ரைடு ஹார்டர் ஹீ வுட் ரீச் ஹீஸ் கோல்ஸ். அவள் நல்லா ட்ரை பண்ணியிருந்தானா அவளோட கோலை ரீச் பண்ணியிருப்பான். அவன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது தான் மீனிங். If he tried, he would reach his goals. அடுத்து ப்ரோனவுன்: கலாங்கிறது கேர்ளு, ஸோ அதோட ப்ரோனவுன் வந்து ஷீ. ஸோ கலா இஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங். யூ வில் பி அப்ரிஷியேட்டட் ஃபார் திஸ். ஸோ யூ வந்தாலும் அங்கே என்ன போடுவோம், வில். அடுத்து ப்ரோஸில் உள்ள ஒன் வேர்ட்ஸ்: குப்பாய் வாஸ் அ சர்வன்ட் மெய்ட். அஜய் மாஸ்டர் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ். Isaac constructed a model of the windmill. The author's brother's name is Jyotirindra. We should put on sunscreen to avoid sunburn. அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. Whom did the dog ask for help? The dog asked its mistress and master for help.
Pick out the rhyming words love above. Find out the rhyming scheme எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Third one, what does ajar means? Ajar means slightly open. What touches us? Every soul touches us. Identify the alliteration in the above line. Something special. Who is the special hero? The child's father is the special hero. At the supplementary level one words. The season mentioned in the story is autumn. The bridge was broken in the middle. Hermit widely renowned for his wisdom. Champawat was the first eater shot by Jim Corbett. Arun was sitting on the platform number 8. அடுத்த லாஸ்ட் பேஜில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். ஸோ இதில் ஃபோர்த் ஒன் மட்டும் எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.